நாளைக்கு கர்த்தால் அது நீங்க தான் சொல்லுங்க கர்த்தால் உண்மையாவே நாளைக்கு கர்த்தால் நாளைக்கு பல்கலைக்கழகம் சொல்லிட்டு நாளைக்கு திங்கட்கிழமை விரிவுரைகள் வந்து நடக்கும் 2009 யுத்தம் முடிந்து இன்றைய 17 வருடங்கள் வந்து கடந்து ஆனாலும் எங்களுடைய வடக்கு கிழக்குல எப்படி இருக்குன்னு சொன்னா ராணுவமாக அது ஒரு வித பயமாகவும் இருக்கலாம். வணக்கம் தீனா. ஓகே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு பிறகு நாளைக்கு மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்கு. நாளைக்கு கர்த்தால் அது நீங்க தான் சொல்லுங்க கர்த்தால் உண்மையாவே நாளைக்கு கர்த்தால் நாளைக்கு எல்லா கடையும் திறந்திருக்கும்னு சொல்றாரு. உதாரணமா நாங்க நிக்கிற இந்த முக்கியமான ரெஸ்டாரண்ட் கூட நாளைக்கு திறந்திருக்கலாம் என்று சொன்னா எல்லாருக்குமே வருவாயை தரதை வந்து தாங்க மேலே வந்து ராணுவ பிரச்சனை வடக்கு கிழக்குல இருக்கு. அது வந்து அதுக்கு எதிரான ஒரு கர்த்தால் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் தான். ஆனால் அது வந்து எல்லா மக்களுடைய உள்ளீர்ப்பு அல்லது எல்லா கட்சியினர் உள்ளீர்ப்பு அல்லது எல்லா அமைப்புகளின் உள்ளீர்ப்பு செய்யப்படுகிறதா என்பதுதான் இங்கே கேள்வி. உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா பல்கலைக்கழகம்ன்றது யாழ்ப்பாணத்தில் மிக முக்கிய ஒரு அடையாளமா இருக்கு. பல்கலைக்கழகத்தில் எடுக்கிற அதுகள் உட்படத்தான் நம்மளுடைய தமிழ் மக்களுடைய பல முடிவுகள் வந்து யூனியன் வந்து எல்லாருக்குமே பொதுவானது. அது எந்த ஒரு அரசியல் கலக்காத ஒன்று. அப்போ அதனுடைய முடிவு வந்து தமிழ் மக்களுக்கு சார்பானதான் பெரும்பாலும் இருக்கிறது. அப்படி இருக்கீங்க பல்கலைக்கழகம் சொல்லிட்டு நாளைக்கு திங்கட்கிழமை விரிவுரைகள் வந்து நடக்கும். அதே மாதிரி எங்களுடைய மிக முக்கிய ஜாழ்ப்பாணத்தின் அடையாளம் சின்னமா இருக்கிற நல்லூர் திருவிழா காலம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து நல்லூர் முடிய போகுது. முக்கியமாக வந்து நல்லூர் காலத்துல வந்து இந்த கர்த்தால இயற்கையிலான்னு சொல்றாங்க. என்ன மக்கள் வந்து தங்களோட வேண்டுதலுக்காக மிக முக்கிய ஒரு திருவிழாக இருக்கு. அப்ப அதுக்கு வரக்கூடியதா இருக்கும். இந்த கர்த்தால் வந்து 15ஆம் தேதிக்கு போட்டது. 15ஆம் தேதியிலேருந்து இப்போ 18ஆம் தேதிக்கு வந்துருக்கு. அதுல வந்து ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது மடு பெருநாள் என்பதாக அதுக்காக கொடுக்கப்படும். அப்ப இங்க வந்து ஒரு சமயத்துக்கான முரண்பாடும் வரக்கூடியதாக இந்து மத தலைவர்கள் கூட பேட்டி அளித்திருந்தார்கள். நீங்க 15ஆம் தேதி மடுவுக்காக மாற்றினீர்கள், ஏன் 18ஆம் தேதி மாற்றக்கூடாது? நல்ல முடிய இல்ல உண்மையான கேள்வி தானே. எல்லாருக்குமே நம்பிக்கைன்றது பல சமயங்கள் வந்து காணப்படுது யாழ்ப்பாணத்துல வடக்கு கிழக்குல. அப்படி இருக்கு எல்லாருக்குமே பொதுவானதாக தான் நடைபெறும். இது வந்து இலங்கை தமிழ் அரசு கட்சின்ற ஒரு தனிப்பட்ட முடிவுன்றது வந்து மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? உண்மையிலே வந்து ஒரு தனிப்பட்ட ஏனென்றால் ஏனைய கட்சிகள் ஆதரவில்லை. பல வர்த்தக சங்கங்கள் இது புறக்கணிக்கிறது இந்த கட்டாளை. அதே நேரத்தில் வந்து பொதுமக்கள் கூட இது தேவையற்ற விடயம், இந்த நேரத்தில் செய்வது தேவையற்ற விடயம். அது வந்து இவர்கள் ஒழுங்காக திட்டமிட்டு செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். 2009 யுத்தம் முடிந்து இன்றைய 17 வருடங்கள் வந்து கடந்துடும். ஆனாலும் எங்களுடைய வடக்கு கிழக்குல எப்படி இருக்குன்னு சொன்னா ராணுவமாக அது ஒரு வித பயமாகவும் இருக்கலாம். அது இப்ப சூழ்நிலை வந்து கடன் அதிகமாக ஒரு சிலதை மட்டும் அகற்றி கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில சொல்லுவாங்க களவு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அதிகமா இந்த கட்சி இந்த கர்த்தால வந்து மிக முக்கியமாக கொண்டாடுறவர் வந்து ஆரம்ப காலத்துல அவங்களோட இணைஞ்சு செயற்பட்டதால அதை வந்து ஏற்க மறுக்கிறாங்க. அவர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறும். பொதுவாக பார்க்கப்படுறது என்னன்னா, இது ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக மேற்கொள்ளப்படுகிற கர்த்தால். இந்த மாகாண சபை தேர்தல் வரப்போகிறது. அது நடக்குமா இல்லையானது வருகிறது. அது இப்போ வரப்போகுது என்ற அடிப்படையில தான் இந்த மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்காக ஒரு தனிப்பட்ட நபர் மேற்கொள்கின்ற ஒரு கர்த்தாலாக கூட இது இருக்கலாம் என்ற கூட சந்தேகம் இருக்கு. நோக்கம் சரியானதாக இருக்கலாம். கட்டாயம் கர்த்தால்ன்றதை தாண்டி இந்த ராணுவ மயமாக்கல் வந்து தளர்த்தப்படணும்ன்றது மிக முக்கியமான கருத்தால். உயிரிழந்த இளைஞருக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதுவும் ஒரு கர்த்தால்ன்றது தமிழரசு கட்சி மிக முக்கிய உறுப்பினர்கள் எடுத்த முடிவுகள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய முடிவுகள் வந்து எல்லா அமைப்புகளுடைய சேர்ந்து எடுக்கப்படும். முக்கியமாக வந்து நல்லூர் திருவிழா காலங்களில் வந்து வர்த்தகர்கள் அதிகமாக வியாபாரம் செய்கின்ற காலம். அப்போ ஒருவேளை அந்த வர்த்தக நிலையங்கள் கூட்டப்பட்டால் மக்கள் எங்கே போவாங்கன்னா சூப்பர் மார்க்கெட், தெருவுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. சூப்பர் மார்க்கெட் இருக்கிற இடத்துல வந்து வர்த்தகர்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள் தவிர இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு என்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு நாள் கர்த்தால எல்லாம் மாறுமான்றது கழிவுறை. என்ன சொன்னா யுத்தம் முடிஞ்சு எங்களுக்காக நீதி கிடைக்கணும் என்று இன்றைக்கு வரை இந்த செம்மணி மட்டுமே போராடி கொண்டே இருக்கும். ஐநா மேலே போட்டு வரோம். ஆனா அது கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனா இது ஒரு நாள் கர்த்தால மாறக்கூடியது. ஒரு நாள் கர்த்தாலும் இல்லை. இது 9 மணிக்கு வரை 4 மணிக்கு 24 மணித்தியாலம் இல்லாத இந்த கர்த்தால் வந்து கர்த்தால் நல்ல விஷயம். அதுக்கு வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். நாங்களும் கர்த்தால் வந்து தேவையான விடயத்துக்காக மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அது வந்து நேர காலத்தை பொறுத்து அமையணும் என்றது முக்கியம். ஆனால் பார்க்கலாம் நாளைக்கு உண்மையாக வந்து கர்த்தால் இருக்கு. இந்த பல்கலைக்கழகம் வந்து எங்க மட்டும் கிடையாது. ஆனால் பிள்ளைகள் வாகனங்கள் இல்லாட்டி வேற இல்லாது. அது என்ன நடக்க போகுது? மிக முக்கியமாக நல்லூர் திருவிழா காலம் போய் கொண்டிருக்கு. முருகன் அடியாக்கள் வந்து கொண்டிருக்காங்க தூரம் இருந்து. அது என்ன நடக்க போகுது? அதை தாண்டி நாளைக்கு கடையடைப்பு செய்தால் முஸ்லிம் காங்கிரஸ் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. அதே தமிழரசு கட்சியின் முக்கியமான தலைவர்கள், முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதுக்கான ஒரு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது மறுபக்கம் பார்த்தா சைக்கிள் கட்சியில
அவர்கள் ஆதரவு தெரிவிக்கல. சங்க கூட்டணி அவர்கள் கட்சி தமிழரசு கட்சி மட்டும் தான் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறத தவிர மற்ற கட்சிகள் ரெண்டுமே ஆதரவு தெரிவிக்கல. அதே நேரத்தில் வர்த்தக சங்கங்கள் பெரும்பாலானவர்கள் ஆதரவு தெரிவிக்கல. மற்றவர்கள் ஆதரவு தெரிவிக்காத ஒரு கட்சியினுடைய போராட்டம் எப்படி போக போகிறது? இல்லை, என்னொன்று தாண்டி எங்களுக்கு தீர்வு தமிழர்கள் எல்லாரும் தான் தமிழர்கள். தனித்தனியா இருந்தா யாருக்குமே கணக்கு வந்து கிடைக்காது. மக்கள் சொல்லி கொண்டிருக்காங்க அந்த உண்டை வாங்குறதுக்கு கர்த்தாலேயே ஒரு சிலர் வந்து அக்செப்ட் பண்றாங்க இல்லை, அதை ஏற்றுக்கொள்றாங்க இல்லைன்னா அது என்னன்னு தான் எடுக்க முடியும். இப்போ வந்து இது வந்து கடைசி ஒரு சமய நெருக்கடிக்கு தான் வந்து முடிய போற மாதிரி இருக்கு. என்ன சொன்னா நல்லூர் ஆலயத்துக்குள்ள காலத்துல வந்து போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டாம் என்று சிவசேனை மரவன் குழு சச்சிதானந்தம் அதாவது அவர் வந்து சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்க ஆரம்பத்துல மாடு பெருநாள் அப்படி இப்படின்னு படிக்க இந்த திருவிழா முடியக்க ஒரு சமய திரும்பவும் ஒரு இன நல்லிணக்கத்தை தாண்டி இன நல்லிணக்கத்தை விரும்பினாலும் இந்த இனங்களுக்கு எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். இது வந்து கடைசியா சமய முரண்பாட்டை கொண்டு வந்து விடக்கூடியதாக இருக்கும். பல்கலைக்கழகம் அனுமதிக்கவில்லை, மற்றது சில கட்சிகள் சில கட்சிகள் வந்து அனுமதிக்கவில்லை. நாளைக்கு பார்க்கலாம் உண்மையாவே கர்த்தால் தானா இல்லை என்ன மாதிரி இருக்கும் வந்து சொல்லி இல்லை நல்லூருக்கு நாங்களும் போகலாமான்றது வந்து நாங்க பார்க்கலாம். பக்தர்களை எப்படி நீங்க தடுக்க முடியாது, அவர்கள் போய்த்தான் ஆவார்கள். அதே நேரத்தில் வந்து இந்த மறுபுறம் பார்க்க போகிறது வந்து என்னென்று இந்த கர்த்தா தோல்வியில முடிந்தால் அது எப்படி பார்க்கப்படும்? எப்படி பார்க்கப்படும்னா அதுக்கான எதிர்ப்பு குரல் வந்து இப்பவே சொல்லியாது. அது தமிழ் மக்கள் ராணுவத்தினர் வெளியேற்றத்தை எதிர்பார்க்கவில்லை என்றதான் கொண்டு வந்து முடிக்க போகுது. அப்ப வந்து மிக முக்கிய கட்சி இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சி வந்து எப்படி அதுக்கு செயற்பட போறதையும் நாங்க நாளைக்கு பின்னர் அதாவது 5 மணிக்கு கிட்டத்தட்ட நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கோம். 10 மணிக்கு பார்த்தா முடிவு என்ன மாதிரி அப்படி நான் சொல்லல. அதனை முழுமையா அடைஞ்ச பிறகு பார்க்கலாம். உண்மையாவே முக்கியமான ஒரு விடயம் அந்த இறந்து போனவருக்கு வந்து நீதி கிடைக்கணும்ன்றது முக்கியமான ஒரு விடயமா இருக்கு. அது வரவேற்கிறதுக்கு தானே எல்லாரும் நினைச்சா தானே அந்த கர்த்தால இருக்கும். எனக்கு ஒரு சுயலாபத்துக்காக நான் செய்யறது கர்த்தால் இல்லை. அதே மாதிரி வாக்கு வந்து அரசியலுக்காக தனிப்பட்ட ரீதியா செய்யறது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்ல. நல்ல விஷயம் அதுல ஏனையவர்கள் இணைத்து செய்யுங்கள் என்பது அதனுடைய வேண்டுகோள். நான் உழைக்கிறவங்க இப்ப வந்து நல்லூர் ஏன் நல்லூர் எடுக்கணும்னு சொன்னா மிக முக்கியமா யாழ்ப்பாணத்துல இருக்கிற பெரிய பிரச்சனையை கொண்டு வர போறது நாளைக்கு நிறைய பேர் வந்து கடையெல்லாம் போட்டுருப்பாங்க, அதுக்காக காசும் கட்டுறாங்க வாடகை சொல்லி. அப்ப அவங்களோட உழைப்பு ஒரு நாள் போனா என்ன நடக்கும்? அப்படியான பல விடயங்கள் வந்துருக்கு. அதே நேரம் நாளைக்கு நிறைய திருமணங்களும் வந்து இந்த ஜோக்கா போட்டிருந்தாங்க 19 கிட்ஸில் ஒரு ஆளுக்கு கல்யாணமா ப்ளீஸ் விட்டுறங்கடா இதை மாற்ற மாட்டீங்களான்னு நக்கலாக கூட போட்டிருந்தாங்க. சில திருமணங்கள் சில முக்கிய நிகழ்வுகள் வந்து நடைபெறுமா இல்லை எப்படி இருக்குன்றதும் அதைத்தான் இந்த கத்தாலை தாண்டி இந்த கோயில் பெருநாள் திருவிழாக்களை தாண்டி அடுத்த கட்டம் பலவற்ற வாழ்க்கையில நாளைக்கு என்ன மாதிரி மாறுபடுறது 90 கிட்ஸ் அவங்களோட சாபம் கல்யாணம் இல்லை இது வந்து வடிவா சோஷியல் மீடியாவில் வந்து நாளைக்கு ஒரு 19 கிட்ஸில் கல்யாணம் தயவு செய்து அந்த நாளை மாற்றினா ஜோக்கா கட்டுறாங்க. உண்மையாகவே அண்டை நாளில் நிறைய போராட்டம் வந்து தரக்கூடியதா இருக்கும். பார்க்கலாம் நாளைக்கு உண்மையாவே கர்த்தால் எப்படி போகுது, வெற்றியா தோல்வியா, ராணுவம் வந்து வெளியேற்றப்படுமான்றது அடுத்தடுத்த காலங்களில் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க. பாதுகாப்புக்காக வழங்கப்படுறது காசு வந்து கடன் இருக்கு. ஏற்கனவே கடன் தானே நாடு கொரோனா இந்த பொருளாதார வீழ்ச்சியால வந்து கடன்ல இருக்கும். இதுக்கு மேல வச்சிருக்கையிலான்னு கொண்டு போய்க்க எங்களுடைய முன்னாள் பொன்சேகா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு வடிவணக்கிறது. அதாவது விடுதலை அந்த இயக்கத்துக்குரியவர்களின் மனநிலை வந்து இப்பவும் காணப்படுது. அப்ப நீங்க வெளியேற்றாதீங்கன்ற ஒரு பக்கம் ஆரம்ப காலத்துல வாக்குகளை அள்ளி நிறைத்திருந்தாங்க. தமிழ் அரசியல்வாதிகள் வந்து சில பேர் சொல்லியிருந்தாரு பொன்சேகா வாக்களியுங்கள் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று ஒரு காலத்துல சொல்லியிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா வந்து முஸ்லீம் அந்த நாடுகளுக்கு இடையிலான போராட்டத்துக்கு ஹியூமானிட்டி என்று ஓட் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இருக்கு செய்யறது. அந்த ஜோக்கா சொல்லுவாங்களே அவன் தாண்டா பிடிக்கிறான்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் பொன்சேகா அவர்கள் இந்த கூற்று வந்து சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கலாம் நாளைய தாண்டி வெளியேறுமா இந்த ராணுவம் இல்லையான்றதை நாங்க